ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கரி ரெசிபீஸ். ஸோ இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்திருக்கேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மதர் இன் லாவோட ரெசிபி தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடை தோசை தான். அநேகமாக அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா டக்குன்னு? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு அரிசி, 2 கப்பு சிறு பயிறு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் சிறுபருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு. நான் இதில் ஆக்சுவலி ஒரு பருப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிக்கலாம் வாட்டரில். அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தலை நம்ம ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2 ஹார்ஸ்க்கு கண்டிப்பாக நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன், ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம், காயப்பொடி, உப்பு, அரை சிட்டிகை மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 4 to 5 பல் பூண்டு, 1 இன்ச்சு, ஒரு விரல் சைஸில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்ல ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக தோசை மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. அடைக்கு வந்து எப்போயுமே மாவு நல்லா கொரகொரப்பாக தான் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாமா? அதுக்கு நான் ஒரு தோசை டவா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த மாதிரி அழகாக ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கம் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருக்குன்னு? இந்த மாதிரி தான். இப்போது நமக்கு 2 சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? ஸோ நான் வந்து இன்றைக்கி சைடிஷாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேங்காய் சட்னி தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அதான் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு சிலர் வந்து அடை தோசைக்கு வெல்லம் எடுத்துருப்பாங்க, வெல்ல பொடி எடுத்துப்பாங்க, ஆரல்ஸ் அவியல் எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. ஸோ வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பாய்.